On the day of Arafah, make sure you say this dua at least 100 times. And the Prophet ﷺ said, the best of what I and the Prophets have said on this day, La ilaha illallah wahdahu la sharika lah, lahul mulk wa lahul hamd, wa huwa ala kulli shay'in qadir. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு கர்பி vlog. If it's your channel, இன்னைக்கு நம்ம சேனலில் அரஃபாவோட டேவும் பக்ரீத்க்கு வந்துட்டு நம்ம ஷாப்பிங் போயிருந்தது தான் பார்க்க போகிறோம். ஸோ அஃபான் வந்துட்டு இப்போலாம் ரொம்ப சிக்காக இருக்கா, அவனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இன்னைக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறப்பயுமே வந்துட்டு வயிறு வலியாகவே இருந்துச்சு. மதுரைக்கு போயிட்டு அங்கே நல்லா ஆட்டம் போட்டுட்டு நல்லா உடம்புலாம் இழைச்சிட்டு சாப்பிடாம சுற்றிக்கிட்டு இருந்தது ஊருக்கு வந்திருக்கான். இப்போ ரொம்ப இழைச்சி போயிட்டான். இப்போ சாப்பிடவே மாட்றான். சாப்பிட்றதுக்கு ஏதாவது சொல்லுங்க, எப்படி அவனை சாப்பிட வைக்கிறதுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்ச கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் பார்த்தோம் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ அவனுக்கு வந்துட்டு ஆர்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்ஸ் வேர் இருக்கும். அது கும்பகோணத்தில் கொஞ்சம் ஃபேமஸாக தான் இருக்கும். மென்ஸ் எல்லாமே அங்கே தான் மோஸ்ட்டாக எடுப்பாங்க. ஸோ நான் அங்கே போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹாட்ஸ்பாட்டில் தான் போய் பார்த்தோம். எனக்கு பார்த்தேன், அங்கே எனக்கு கொஞ்சம் செட் ஆகலை. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு போய் புடவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அஃபானுக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. பெருசாக நான் வந்துட்டு vlog எடுக்கல. பிஸ்மிக்கு வந்து போயிருந்தோம். அதுவும் vlog எடுத்திருந்தேன், பட் வந்துட்டு ஐக்ளவுட்ல அது லோடே ஆக மாட்டுது. அதனால வந்துட்டு அது அப்லோட் பண்ண முடியல. ஸோ அம்மா வந்துட்டு 2 புடவை வாங்கியிருந்தாங்க. அம்மாவுக்கு ஒன்று, அத்தம்மாவுக்கு ஒன்று வாங்கியிருந்தாங்க. அவங்க எப்பவுமே ஒரு சேட்டு கடையில் தான் வாங்குவாங்க, அங்கே தான் வாங்கியிருந்தாங்க. நான் வந்து ஈஸி பையில் எடுத்திருந்தேன். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த திங்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு பிஸ்மியில் வாங்கியிருந்தேன். இதை பற்றி நான் தனியாக ஒரு ஷார்ட்ஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு கர்பி vlog. If it's your channel, எனக்கு நம்ம சேனலில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்ப்பீங்க. பட் லைக் இது வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஸோ ஸ்டார்டிங் வந்துட்டு நம்ம ட்ரெஸ் எடுக்க போகிறத வந்துட்டு பார்த்துருப்பீங்க. இது சின்ன சின்ன கிளிப்ஸ் தான் வந்துட்டு எடுத்து பெருசாக வந்துட்டு எடுக்கல. ஸோ நான் வந்துட்டு பெருநாளில் வந்துட்டு என்னென்ன ட்ரெஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷால்லா நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு அரஃபா பற்றி பார்ப்போம். ஸோ வந்துட்டு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் இந்த வருஷம். எல்லா வருஷமே இருப்பேன், பட் இந்த வருஷம் வந்துட்டு எனக்கு எப்படியாவது இந்த டே வந்துட்டு நல்லபடியாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துவா செஞ்சுட்டு இருந்தேன். அதனால தான் அந்த 10 டேஸும் வந்துட்டு நான் நோன்பு வைக்கிறது அந்த நியத்தெலாம் வச்சுருந்தேன். ஆனால் வந்துட்டு எனக்கு லாஸ்ட்டில் அந்த அரஃபா டே கிடைக்காம போயிடுச்சு. இது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. பட் என்ன செய்கிறது, நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பார்ப்போம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது யாரும் ஃபீல் பண்ண வேணாம். ஸோ அந்த நம்மளால் நோன்பு வைக்க முடியாது, தொழுக முடியாது, அவ்வளோதானே. மற்ற வந்துட்டு நம்ம துவா செய்யலாம், திக்ர் செய்யலாம், அதெல்லாம் வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு என்னமோ அது ஒரு மாதிரி ஒரு கஷ்டமாகவே இருக்குது. ஏன் நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி நடந்துச்சு, ஏன் நமக்கு இந்த ஆட்டம் பெருநாள் தொழுகையும் கிடைக்கல, அரஃபாவும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் அல்ஹம்துலில்லாஹ் இட்ஸ் ஓகே. ஸோ எல்லாம் எதுவும் செஞ்சுருந்தாலும் ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நம்ம வந்துட்டு அது எப்படி நம்மளால் வந்துட்டு தொழுக முடியாட்டியும் நோன்பு வைக்க முடியாட்டியும் நம்ம எப்படி அதை நல்லா யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த அரஃபா டேயில் வந்து நோன்பு வைக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு நன்மைனா, நமக்கு போன வருஷத்துடைய பாவங்களும் சின்ன சின்ன பாவங்களும் இந்த அடுத்த வருஷம் வர வருஷத்துடைய சின்ன சின்ன பாவங்களும் மன்னிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அது வந்துட்டு எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். உங்கள் எல்லாருக்குமே அந்த குறிப்பனை கிடச்சிருக்கு. கண்டிப்பாக நோன்பு வச்சு இன்ஷால்லா அதை வந்துட்டு அந்த அந்த எல்லா பெனிஃபிட்ஸையும் வந்துட்டு இன்ஷால்லா எடுத்துக்கோங்க. யாரும் நோன்பு வைக்காமல் இருக்காதுங்க. இன்ஷால்லா முடிஞ்சளவு நோன்பு வைக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நோன்பு வைக்க முடியாதவங்களால் நான் வந்துட்டு சின்ன சின்னதாக சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நம்ம எல்லாம் சேர்ந்து வந்துட்டு இன்ஷால்லா இந்த அரஃபாவை ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு துவா லிஸ்ட் வந்துட்டு எனக்கு என்னென்ன சொல்லியிருக்கேன். ஸோ அரஃபாக்குன்னு ஒரு துவா இருக்குது. அந்த துவா வந்துட்டு எல்லோரும் கண்டிப்பாக நாளைக்கு இவ்வளோ அந்த 10 டேஸ் வந்துட்டு ஒரு 100 டைம்ஸ் ஓதுனீங்களோ இல்லையோ, நாளைக்கு கண்டிப்பாக அதிகமாக ஓதுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு என்னெல்லாம் துவா தெரியுமோ அது எல்லாமே வந்துட்டு நீங்களும் அதிகமாக ஓதுங்க. நான் ஒரு 2-3 துவா மட்டும் சொல்கிறேன், இன்ஷால்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். ரமதானில் லாஸ்ட் 10 டேஸில் நம்ம ஓதுவோம் இல்லையா, அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. அந்த துவா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்துட்டு பாவ மன்னிப்புக்காக நம்ம கேட்குற துவா. ஸோ
ஸோ அந்த துவா வந்துட்டு இப்போயும் வந்துட்டு அந்த துவா அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்குற மாதிரி. ஸோ அந்த துவா வந்து இப்போயும் அதிகமாக ஓதுங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்ச துவா என்னென்னா, யூனுஸ் நபி வந்துட்டு ஓதிருப்பாங்க இல்லையா, அந்த மீனோட வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அந்த துவா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா தான் எனக்கு அந்த சின்ன பிள்ளைலேருந்து கற்றுக் கொடுத்தாங்க அந்த துவா. ஸோ அதனால் அந்த துவாவும் அதிகமாக ஓதுங்க. லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இந்த துவா வந்துட்டு அதிகமாக ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃப்யூச்சருக்குன்னு ஒரு கோல் வச்சுருப்போம் இல்லையா, இதை நம்ம அச்சீவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியான துவாவெல்லாம் கேளுங்க. எதுவும் நடக்கவே முடியாத மாதிரி இருக்கும் இல்லையா, நம்ம ரொம்ப ஆசைப்படுவோம், ஆனால் அது வந்துட்டு நமக்கு கிடைக்காது, நடக்காதுன்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் அல்லாட்ட வந்துட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த டேயில் வந்துட்டு கேளுங்க. ஸோ அவன் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு கொடுப்பான். ஏன்னா அவன் குன்னு சொன்னால் ஃபயக்குன் ஆகிரும் இல்லையா. ஸோ இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் இந்த டேயில் வந்துட்டு இம்பாசிபிளாக இருக்கிற நீங்கள் நினைக்கிற துவாவை கூட இந்த டேயில் வந்துட்டு கேளுங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளால் தொழ முடியாட்டியும் நோன்பு வைக்க முடியாட்டியும் குர்ஆன் ஓத முடியும், அதையும் அதிகமாக ஓதுங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு என்ன நினச்சிருக்கேன்னா, இப்போ என்னால் வந்துட்டு தஹஜ்ஜுத் வந்துட்டு தொழுக முடியாட்டியும் அம்மா வந்துட்டு நோன்பு எந்திரிக்கிறப்போ நம்ம வந்துட்டு எந்திரிச்சு உட்காந்து அந்த டைமில் துவா செய்வோம். அவங்களுக்கு வந்துட்டு சஹருக்கு ஹெல்ப் பண்ணுறது, அப்புறம் வந்துட்டு இஃப்தருக்கு ஹெல்ப் பண்ணுறது, அதெல்லாம் வந்துட்டு ஒரு சேரிட்டி மாதிரி சின்னதாக இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதையும் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நினச்சிருக்கேன். அது மாதிரி திக்கர் அதிகமாக ஓதுங்க. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். சின்னதாக இருந்த இந்த மாதிரி சின்ன இதை கூட அதிகமாக இன்ஷா அல்லாஹ் ஓதுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களால் நீங்கள் வந்துட்டு இப்போ கொடுக்குற நிலமையில இருந்தீங்கன்னா கொடுத்து உதவி செஞ்சு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ நான் அந்த நிலையில் இல்லை. ஸோ நான் ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி கீழே ஏதாவது முள் கிடக்கிறது, அது கூட நமக்கு நன்மையை சேர்த்து தரும் இல்லையா. அந்த மாதிரி சின்ன விஷயங்களை கூட செய்யுங்க. அது நமக்கு வந்துட்டு மறுமை நாளில் ஒரு பெரிய விஷயமா தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மஹ்ரிபுக்கு முன்னாடி உட்காந்து அந்த டே முடிகிறதுக்கு முன்னாடி மஹ்ரிபுக்கு முன்னாடி உட்காந்து எவ்வளோ துவா கேட்க முடியுமோ, எவ்வளோ துவா கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ துவாவை இன்ஷா அல்லாஹ் உட்காந்து கேளுங்க, அழுது கேளுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கோ, என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையுமே கேளுங்க. அழுப்படாதீங்க. ஃபோன் பார்க்கணும், இது இருக்குது, நம்ம வந்து தொழுகைக்கு நிற்கிறப்ப தான் இது இருக்குது அது இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு மைண்டுக்கு வரும். அதெல்லாம் வந்து தூக்கி போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ஸோ அது மாதிரி நான் வந்துட்டு என்ன நினச்சிக்கேன்னா, நம்மளால் தொழ முடியாட்டியும் அந்த 5 வக்தும் முஸல்லாவில் உட்காந்து துவா செய்யணும், முஸல்லாவில் அந்த டைமிங்க்கு வந்து உட்காந்து துவா செய்யணும் அப்படின்றதுலாம் வந்துட்டு நினச்சிருக்கேன். ஸோ இன்ஷா அல்லாஹ் இதுதான் என்னோட இது. ஸோ உங்களுக்கு எப்படி போகுது, பெண்ணா ட்ரெஸ்லாம் எடுத்துட்டிங்களா அப்படின்லாம் வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த டே எனக்கு கிடைக்காததுனால. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பெர்னா விலாகில் பார்ப்போம். ஸோ இன்ஷா அல்லாஹ் பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் தான் அப்லோட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக பெர்னா விலாகாக தான் இருக்கும். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாருக்கும் ஈத் முபாரக். வெளிநாட்டில் கொண்டாடினாலும் உள்ளூரில் கொண்டாடினாலும் எல்லாருக்கும் ஈத் முபாரக். ஸோ உங்கள் ஈத் வந்துட்டு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.